ஹாய் ஆல். இன்றைக்கி மால்பா கிச்சனில் வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ உளுந்து 2 போட்டுக்கலாம். செவந்திருச்சு இப்போ உளுந்தோம். இப்போ நம்ம இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, வெண்டைக்காய், மஞ்சள் தூள் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஏன்னா இப்போவே எல்லா உப்பும் போட்டோன்னா காயில் எல்லாம் ஏறிடும். மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நடுவில் மட்டும் நம்ம கலரி விட்டுக்கலாம். இதை ஆயிட்டிருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச துவரம்பருப்பு, அரிசி, தேங்காய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1 ஸ்பூன் அளவு தனியா, இதெல்லாம் உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பச்சை மிளகா இதெல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு 2 கொதி கொதிச்சோடனே இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கொதி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம அடித்து வச்சுருக்க மோர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் இருக்குது. ஒரு லேசாக நுர கட்டி வரும்போது இதை நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தூவி இறக்கிட்டிங்கன்னா மோர் குழம்பு ரெடி. நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.